வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று எனக்குள் எழுந்த வடலூர் வள்ளல் ராமலிங்க அடிகளாரின் நினைவாக ஒரு கவியை 6/9/18 பதிவு செய்திருக்கிறேன். இந்த பதிவை பதிவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். அறிவில் உறையும் ஈசன், ஆன்மாவில் கரையும் நேசன், புனிதத்தில் இணைவான் உள்ளே, பூரிப்பில் புகுவான் நிறைவாய், ஞானக் கண்களில் தெளிவான் சுடராய், ஞானியாய் நம்மை மாற்றிடுவான், ஜீவனுக்கு நலமளிக்கும் பரமன், சிந்தையில் குடிகொள்ளும் இறைவனே. வாழ்க வளமுடன். அறிவில் உறையும் ஈசன். அனைவருக்கும் அறிவில் உறைபவனாகத்தான் அந்த இறைவன் இருக்கிறான். ஆன்மாவில் கரையும் நேசன். ஆன்மாக்களை தனதாக்கிக் கொண்டு இயக்கம் பெறச் செய்யும் போது அந்த இறை சொரூபமாக அவர்கள் மாறுவதாக இருக்கிறது. புனிதத்தில் இணைவான் உள்ளே. யாரெல்லாம் தன்னை புனிதர்களாக மாற்றுகிறார்களோ அவர்களுக்குள் அவன் இணைந்து கொள்வான். பூரிப்பில் புகுவான் நிறைவாய். அந்த பேரின்பம், பேரானந்தம், பேரின்ப களிப்பு என்பதாக அந்த பூரிப்பை நாம் மாறுவதாக நம்முள் அந்த இறைவனே எங்கெங்கும் இன்பமாக இருக்கிறான் என்று சொல்லும் அவனே நம்முள் இன்பத்தை தருபவனாக வந்து விடுகிறான். அவ்வாறு வந்தபோது ஞான கண்களில் தெரிவான் சுடராய். வடலூர் வள்ளல் ராமலிங்க அடிகளுக்கு அந்த ஞானக்கண் கொண்டு இறைவனை நோக்கிய போது சுடராக தெரிவான் சுடராக. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பதாக அவர்கள் அந்த ஞானக்கண்களில் மலர்ந்து ஒளி வீசுபவனாக அந்த இறைவனே மாறிப்போனான். அவ்வாறு மாறும் ஆற்றலை அவருக்கு தந்து அந்த ஞான சுடராக இறைவன் இருக்கிறான் என்பதை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று இந்த உலகத்துக்கு கூறுபவராக தன்னை மாற்றிக்கொண்டவர்தான் வடலூர் வள்ளல் ராமலிங்க அடிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஞானியாய் நம்மை மாற்றிடுவான். யாரெல்லாம் அந்த அளவுக்கு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியில் யாரெல்லாம் விழிப்பாய் நிற்கிறார்களோ அவர்களுக்கு இறை இணைவு கிடைக்கும் என்று நமது குரு வேதாத்திரியார் கூறும் அந்த இலக்கில் ஞானியாய் நம்மை மாற்றிடுவான். ஜீவனுக்கு நலமளிக்கும் பரவன். ஜீவன்தான் பிறந்து வரும்போது அனைவரும் ஒன்றுதான். ஆனால் நாம் எந்த அளவிற்கு அந்த இறையோடு நம்மை இணைக்கிறோமோ அந்த அளவுக்கு நலமளிப்பவனாக அந்த பரமன் மாறுகிறான். சிந்தையில் குடிகொள்ளும் இறைவனே. மன வாக்கினில் தட்டாமல் நின்றது அது என்று தாய்மானவர் சாமிகள் கூறும் அளவிற்கு அங்கங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி இருப்பதும் அந்த இறைவன்தான். தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சைக்கு இச்சை வைத்ததும் அதே இறையாற்றல் தான். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த இறையாற்றலை வெளியே தேடாமல் நமக்குள்ளே கடவுள் என்பதாக தேடும்போது ஆழ்மன தியானமாக மன வாக்கினில் தட்டாமல் நின்றது அது என்று குறிப்பிடும் தாய்மானவர் சாமி உணர்ந்த அந்த அளவை நாம் சிந்திக்கும் போது சிந்தையில் குடிகொள்ளும் இறைவனாகத்தான் அவன் இருக்கிறான் என்று புரிந்து கொள்வதாக
தெரிந்து கொள்வதாக, தெளிந்து கொள்வதாக, அறிந்து கொள்வதாக அது அமைகிறது. ஆக வடலூர் வள்ளல் ராமலிங்க அடிகள் அருட்பிரகாச வள்ளல் என்று நாம் அழைக்கும் அவர் இந்த அளவிற்கு அவருடைய ஞானக்கண்ணை உற்று நோக்கி அருட்பெரும் ஜோதி சுடராகத்தான் இறைவன் இருக்கிறான் என்று இந்த உலகத்துக்கு கூறி சென்றிருப்பதை நாம் சிந்தையில் கொண்டு இந்த கவியை என்னுள் ஏற்படுத்தி சென்றிருக்கிறார். இந்த கவி அறிவில் உறையும் ஈசன். அறிவார்த்தமாக யாரெல்லாம் ஈசனை நோக்கி தவம் ஏற்றுகிறோமோ அவர்களுக்கு ஆன்மாவில் கரைவான் அந்த நேசன், புனிதத்தில் இணைவான் உள்ளே. நம்மை புனிதம் எந்த அளவுக்கு காக்குகிறோமோ அந்த அளவுக்கு உள்ளே வந்துவிடும். பூரிப்பில் புகுவான் நிறைவாய். அந்த பேரானந்தம், அந்த பேரன்பு கழிப்பு அனைத்தும் நமக்கு வருவதாக அது மாறிப்போகும். ஞானக்கண்களில் தெளிவான் வள்ளல் ராமலிங்க அடிகளுக்கு அருட்பெரும் ஜோதியாக தெளிந்தபோது அதேபோல் ஞானியாய் நம்மை மாற்றி நமக்கு புரிய வைப்பான். ஜீவனுக்கு நலமளிக்கும் பரமன், சிந்தையில் குடிகொள்ளும் இறைவனை வாழ்க்க வளமுடன் என வாழ்த்தி இக்கவியை என்னுள் ஏற்படுத்திய இறைவனுக்கும் எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் குரு வேதாத்திரி அவர்களுக்கும் இதுகாரும் செய்முடித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.